Hi everyone, நான் கணேஷ். இவங்க என் ஒய்ஃப் கவிதா. ஹாய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பான் லட்டு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம ஹெர்பல் லைஃபோட பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்றதை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த பான் லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 வெத்தலை எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி காம்பு கிள்ளி எடுத்துக்கோங்க, காம்போடு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி அது வந்து உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 20 பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உலர் திராட்சை ஒரு 20-25, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 8. எல்லாத்த விட முக்கியமான இன்க்ரீடியண்ட் நம்மளோட ஹெர்பல் லைஃப் பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். இப்போது இந்த பொருளை வச்சு தான் பான் லட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த பான் லட்டுவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெத்தலையை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து ஜாரில் போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இது மூணையும் ஒன்றா போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த டேட்ஸு, இந்த உலர் திராட்சை, இந்த அரைச்ச வெத்தலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 1:2 பதத்தில், அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம. இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபியூ செகண்ட் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்கிற 3 இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். இதுதான் லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண போகிறேன், இது டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஹெர்பல் லைஃப் பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடரையும் நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தேன் இல்லைன்னா வந்து வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நான் வந்து லட்டுவாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு கீ மட்டும் கையில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ஏன்னா லட்டு வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லட்டுவை வந்து ரெடி பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஸோ நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பான் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஹெர்பல் லைஃப் ப்ரோட்டீன் பவுடர் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.